வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவேகாவில் மாநிலங்களவையில் 28 பேர் கொண்ட குழுவுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த 28 பேர் கொண்ட கும்பல் எதுக்கு அப்படி கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள வழி நடத்துறதுக்கும் கூட்டங்களை நடத்துவதற்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நேரிடாத அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கும் அந்த 28 பேருக்கும் அவர் தான் தலைமை பொறுப்பு. இது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாநிலங்கள் இருக்கிற அந்த 28 பேர் தான் அந்த மாநிலங்கள், அதாவது அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான ஆட்கள். அந்த பொறுப்பான ஆட்களை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் தான் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா KAS அவர்கள். அவங்கள இன்னைக்கு அந்த பொறுப்பில் எடுத்து கொடுத்துக்கிறாங்களே, அவங்க அந்த பொறுப்புக்கு கரெக்டாக இருப்பாங்களா, இல்லை அவங்களால அது முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் ஒரு 36 மணி நேரம் ஒரு கூட்டத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா கூட அந்த கூட்டத்தை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது எப்படின்னு சில நேரடியாக பார்த்த ஒரு காட்சிகள் நம்மலாம் கிடையாது, நம்மளாம் பார்த்துருக்க முடியாது 1977 காலங்களில். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி, எம்ஜிஆர் அவர்கள் நாளைக்கு சாயந்தரம் தான் வராரு, இன்னைக்கு வராருன்னு சொல்லிட்டு நாளைக்கு சாயந்தரம் தான் வராருன்னு அறிவித்த உடனே அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணி கரெக்டாக நிற்க வச்ச ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணாங்க. அதில் ஐயா செங்கோட்டையன் அவர்களும் அது ஒரு முக்கியமான பங்கு வகித்திருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஆள் தான் அவர். இன்னைக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் தாவேக்கால கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு ஆளுக்கு எடுத்து டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க அந்த பதவியை. அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைமைக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறது இதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஐயா புஷி ஆனந்த் அவர்களுக்கோ அல்லது ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கோ ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் நிர்மல்குமார் அவர்களுக்கோ இன்னும் இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எலெக்ஷன் வரல, இவங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதியை ஜெயிக்கிறது ஒன்று தான் ஒரு குறிக்கோள்னா இவங்க இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பொறுத்து தான் ஆகணும். பொறுத்து போனால் தான் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இப்போ பொறுத்து போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்க தொண்டர்கள்ட்டும் நிர்வாகிகள்ட்டும் ஜமாளிக்க முடியுமாங்கிறது ஒரு விஷயம். அல்லது இந்த நிர்வாகிகள் ஏற்கனவே பலந்துன்னு கொட்ட போட்ட செங்கோட்டையன் அவர்கள்ட்ட தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த 2 பேரும் இணைஞ்சு தான் தளபதியை ஜெயிக்கணும். இது என்ன மாதிரி ஒரு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சி இருக்க தான் செய்யும், வேற வழியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைமை பொறுப்பை இவ்வளோ சீக்கிரம் ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் கூட இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்கள்ல. இப்போ அதாவது இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இப்போ ஒரு கத்துக்குட்டிகள் தான். கத்துக்குட்டிகள்னா எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் ரொம்ப நாள் இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் விஜய் சார் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த பேர் கிடைச்சிருக்கு. ஆதவ் அர்ஜுனா ஆகட்டும், அடுத்து நிர்மல்குமார் ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் ஆகட்டும், ஜான் ஆரோக்கியசாமி ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் ஆகட்டும், இவங்கெல்லாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், கடைக்கோடி தொண்டனை கூட தெரியணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. விஜய் சார் பின்னாடி இருக்கிறதுனால தான் இவங்களை எல்லாத்தையும் தெரியும். நேற்று முந்தானேத்து வரைக்கும் விஜய் செங்கோட்டையன் அவர்கள் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, எங்கே போனாரு, என்ன செஞ்சிட்டு இருந்தார், எத்தனை நாளா அவர் என்னென்ன நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டாரு, என்ன நிகழ்ச்சிகளை கலந்துக்கல, என்ன பண்ணாரு, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கண்டிப்பாக எதுவுமே தெரியாது. குறிப்பாக சொல்ல போனோம்னா அவர் எங்கே போனாருனாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இவர் என்னைக்கு நான் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரோ அன்னிலிருந்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் எங்கே போகிறாரு, யாரை சந்திக்கிறாரு, எத்தனை மணி நேரம் பேசுகிறாரு, அந்த வீல் எத்தனை டைம் அந்த ரோலிங் ஆகுதுன்னு கூட கணக்கெடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கானுடைய தாக்கம் அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இருக்குது. அதுதான் ஒரு தலைமையோட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜயை பற்றி சொன்னாதான், தலைவர் விஜயை பற்றி சொன்னாதான்
ஊடகங்கள் வந்து அந்த வெளிச்சத்தை அவங்க மேலே காட்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உருவாயிருச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அதன்படி தான் இவங்க வந்து ரோலிங்கில் போயிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்னிலிருந்து இந்த பதவி கொடுக்கப்பட்டதிலிருந்து இவர் வந்து இனிமேல் எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இவருக்கு இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூடிரும். இத்தனை நாள் அதிமுகவில் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து டிவி கேட்க வந்த உடனே இவருடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் உயர்ந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே அவர் என்ன பண்ணாரும் வந்து ஒரு பேசுபடும்படியான பொருளாக அது அமையாது. அது அமையறதுக்கும் மற்றவங்க விட மாட்டாங்க. ஆனால் இன்னிலிருந்து சூழ்நிலை வேற. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னிலிருந்து இவர் என்ன பண்ணாலும் மக்கள் வந்து ஒத்து பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது விஜய் கூட இருக்கிறதுனால. இன்னொரு விஷயம் ஒன்று வலைதளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இத்தனை நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட போய் இருந்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாழ்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அடுத்தது ஸ்டாலின் கூட போய் சேர்ந்திருந்தா கூட ஐயா ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இப்போ போய் விஜய் ஒரு கத்துக்குட்டி அவரு கூட போய் சேர்ந்துக்கிட்டு அவரை போய் வாழ்க அப்படின்னு சொல்றது செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு இதா இருக்குமா, ஒரு பண்பா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்றேன், இதுல வந்து கட்சி அப்படின்ட்டு வந்துட்டா ஒரு முகம், அந்த முகம்தான் அவங்களுடைய பிராண்டு. அந்த முகம் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் தான். விஜய்க்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து வாழ்கன்னு சொல்றதை விட விஜய் கூட இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். விஜய் வந்து கூட இருந்தாருனாவே செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது டிடிவி தினகரன் ஐயா இருக்கிறாங்க, அடுத்து சசிகலா இங்கே இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காங்க. இத்தனை பேர்த்துக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து கழட்டி விட்டதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம பதவிக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அவர் உணர்ந்து தான் இவங்களெல்லாம் கழட்டி விட்டாங்க. இவங்களை எல்லாம் இணைக்கணும்னு சொல்லி தான் இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி இணைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அது முடியாமல் போன உடனே இவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காருன்னா இதுக்கு முக்கியமான காரணம் இத்தனையும் யோசிக்காமலாம் பண்ணியிருப்பாரு. எல்லாம் யோசிச்சிருப்பாரு. எல்லாம் யோசிச்சு ஒரு தெளிவுக்கு வந்து போய் சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜினா துண்டு போட்டாரு, இவர் உடனே விலைக்கு விட்டுட்டு எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் இப்படி பண்ணார் தெரியுமா? அது வந்து அவருக்கு என்ன பதவி கொடுக்குறாங்கன்னு தெரியாமலே அவர் இருந்தார். அதனால அவங்க துண்டு போட்ட உடனே இவர் என்ன பண்ணார், நான் பதவி வந்து ஏற்றுக்கிட்டு அப்புறமேல அந்த துண்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் கழட்டி கொடுத்தாரே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி துண்டை போட்டோன்னே தூக்கி எறிஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் பொய். அப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு, அவரை தடுத்துட்டு ஒரு முன்னாடி போகிற மாதிரி ஒரு சீனை போட்டு காமிப்பாங்க. அது அப்படி அல்ல. அந்த இடத்துல ஒரு டிராபிக் இருந்துச்சு, அந்த டிராபிக்கில் போய் புஷி ஆனந்த் முன்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்பா வந்து இழுத்து விட்டார் பின்னாடி. இது வந்து ஒரு வேற ஒரு செய்தியாக மாத்துறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் பாக்கெட்ல வந்து அம்மா படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து தவறாக தரிக்கிறாங்க. அவர் என்னதான் இருந்தாலும் அம்மா கட்சிக்கு வந்து ஒரு பையா வந்திருக்காரு தாவேக்காவுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் அப்படி கிடையாது. ஏன்னா அது ஒரு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் ஒரு விசுவாசமா இருந்தவங்க, அதனால அவங்க வந்து படத்தை வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் மறைகிற வரலும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் இவர் எந்த சூழ்நிலைக்குன்னு பார்க்கலாம். எது எப்படி நடந்தாலும் நான் சொல்றேன், இந்த எலெக்ஷன் வரலும் எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும். இந்த 2024 மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் எப்படி வரப்போகுது அது வரலும் பொறுத்து தான் ஆகணும். இன்னும் புதுசா ஆட்கள் வந்து தாவேக்கால இணையத்தான் போறாங்க. அது முக்கியமான புள்ளிகள்லாம் வந்து இணையத்தான் போறவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு பந்தி அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் கடைசியில் வந்தீங்கன்னா வெறும் ரசம் மட்டும் தான் இருக்கும். முதல்ல வந்துட்டீங்கன்னா பந்திக்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பாயாசம், அப்பளம், வடை, பொரியல், மைசூர் ரூபா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வைப்பாங்க. கடைசி பந்திக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இது எல்லாமே காலியாயிரும், வெறும் ரசம் மட்டும்தான் இருக்கும். சில நேரத்தில் அதுவும் கூட இல்லாமல் போகிறதுக்கு வெறும் திரும்பி கூட போகிற வரைக்கும் இருக்கும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியில் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூடிய சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே பரவாயில்ல, இவங்களுக்கு வந்து ஒரு போய் சேர்ந்துக்கலாம், இவங்க ஜெயிக்கிற சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னு நம்புனீங்கன்னா மட்டும்
நீங்கள் வந்து தாவேக்கால வந்து சேர்றதுக்கு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மதிப்பு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சேர்ந்தீங்கன்னா நான் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், எனக்கு இந்த கட்சியில் எல்லாம் தெரியும்னு நினைப்பீங்க. பிரச்சாரத்த டைமில் வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆளுமை கிடைக்குமா அல்லது உங்களுக்கு இருக்கிற அந்த இது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால நீங்கள் கூடி சீக்கிரம் வந்து சேர்ந்துட்டீங்க. செங்கோட்டையன் அவர்களுடைய வரவு இப்போ எப்படி பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையனே போயிட்டாரே நம்மளும் போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுருக்காரு. இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இவருக்கு கொடுக்கப்பட்ட பதவிக்கு வந்து இவர் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாருன்னா பரவாயில்ல. இவர் பயன்படுத்துகிற அளவுக்கு தாவேக தொண்டர்கள் வந்து ஒற்றுமையுடன் செயல்படணும், அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு பதவி ஏற்ற உடனே நேராக அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதின்னு சொல்லிட்டு எல்லா சமாதிகளுக்கும் தாவேக்கனரை கூட்டிக்கிட்டு கூட்டமாக போய் எல்லாத்துக்கும் வீரவணக்கம் வச்சுட்டு தான் இவர் வந்திருக்காரு. இன்னும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து எல்லாமே நன்மையாக முடிய நாம் என்றும் தாவேக்காவுடன் இருப்போம். நன்றி, வணக்கம்.